வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ தலைவர் ரசிகர்கள் பல பேர் பதில் அடி கொடுத்து கொண்டிருக்காங்க. ஒரு விடயத்துக்கு சரத்குமார் அவர்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை பற்றி சொன்ன ஒரு விடயம். அது அவர் சொன்னதுல நிறைய என்ன சொல்லலாம், அந்த ஒரு பொறாமை, அந்த வன்மம் இருந்துச்சு. சரிங்களா? அதற்கு நம்ம உண்மையை பேசிடுவோம். பல மக்களின் குரலாக என்னுடைய குரல்ல இந்த வீடியோல பதில். சரிங்களா? அக்செப்ட் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, தலைவர் ரசிகரோட ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. அடுத்தது இப்படியான கருத்துக்களுக்கு வழக்கமா நான் தலைவர் விடயத்துல பார்த்தது என்ன அப்படின்னா, யாராவது ஏதாவது தலைவரை பற்றி சொன்னா அந்த காலமே பதிலடி கொடுக்குற விதமா ஏதாவது ஒரு நிகழ்வை பண்ணிடும். இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு, அது என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சரத்குமார் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடி எனக்கு மகளா, அதனாலதான் அந்த படம் எடுபடல. இப்ப ரீசெண்டா அவர் நிறைய புது கதாநாயகர்களோட படத்துல கேரக்டர் ஆர்டிஸ்டா, அப்பாவா, வில்லனா, அப்பப்ப போற அந்த போலீஸ் ஆபீசரா அப்படி பண்ணி கொண்டிருக்காரு. சரியா? சரி, அப்படி பண்ணிக்குள்ள ஏதோ ஒரு இதுலதான் ஏதோ சொல்லியிருக்காரு, இந்த விடயம் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடி எனக்கு மகளா, அதனாலதான் அந்த படம் வெள்ளையில. என்ன படம்னா KS ரவிக்குமார் சார் அவர்களுடைய ஜக்குபாய் படம். அந்த படத்துல ஸ்ரேயா அவர்கள் அவருக்கு மகளா பண்ணியிருப்பாங்க. அதற்கு முதல் ஸ்ரேயா அவர்கள் தலைவருக்கு சிவாஜி படத்துல ஜோடியா நடிச்சிருப்பாங்க. சிவாஜி படத்தோட வசூல் சாதனைகள் வெற்றிகளை பற்றி நாங்க சொல்ல தேவையில்லை. சரி, அப்ப இவர் சொல்றாரு என்னன்னா, ஜக்குபாய் தோத்தது அதான் காரணமாமண்டி. எனக்கு இதை சிரிக்கிறதா, அழுகிறதா, கோபப்படுறதா, இல்ல இவரது அறியாமை, இந்த பேச்சோட அறியாமை, அதை நினைச்சு கவலைப்படுறதா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம கழுகோட உருவத்திலும் சரி, கழுகோட பவரோடையும் சரி, நம்ம காகத்தை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. சின்ன குழந்தை கூட சிரிக்கும். ஏன்னா கழுகுன்றது ஒரு ஆட்டக்கூட அப்படியே ஒரு கிலோ நிறைந்த ஆட்டக்கூட, மனிதர்களை கூட அப்படியே தூக்கிட்டு போகக்கூடிய சக்தி வாய்ந்தது. எவ்வளவு உயரத்திலும் அது பறக்கும், அதுக்கு எண்டிங்கே இல்லை. அதோட பார்வையில இருந்து யாருமே தப்ப முடியாது. பட் காகம் என்றது அப்படி இல்லை. ரஜினி என்றது கழுகு. சரிங்களா? இது பல தடவை நம்ம பார்த்துருக்கோம். பொதுவா ஒரு நடிகருக்கும் சரி, இல்ல மார்க்கெட்ல விற்கப்படுகிற பொருட்களுக்கும் சரி வேல்யூ இருக்கு. மக்களோட கேள்வி அதிகரிக்கத்தான் அந்த பொருளுக்கான வேல்யூ தீர்மானிக்கப்படும், டிமாண்ட். அப்போ சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்றவர் எப்ப ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரோ 1979 இருந்து இப்ப வரைக்கும் அவர் தான் வசூல் சக்கரவர்த்தி. 90 விதமான படங்கள், 170 படங்கள்ல 90 விதமான படங்கள் அவருக்கு ஹிட். வேற எந்த நடிகரும் இப்படி ஹிட் கொடுக்கல. அவரால் வாழ்ந்தவர்கள் தான் பல, வீழ்ந்தவர்கள் என்றது இதுவே இல்லை. அப்படி இருக்கக்குள்ள ஒருத்தர் இவ்வளவு வருஷம் உச்சத்தில் இருக்காங்கன்னா, அவரை ரசிக்கிற மக்களோட ஒவ்வொரு டெக்காட்ஸுக்கும் ஒவ்வொரு ஜெனரேஷனும் அதிகரிச்சு போயிருக்கின்றதான் அதோட உண்மைத்தன்மை. அதனால மக்கள் அவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க. 80s எந்த ஹீரோயின் அவரோட நடிச்சாலும் இதே கூட்டம் கைதட்டிச்சு. அப்ப இருந்த ஜெனரேஷன் 90s அப்ப இருந்த ஜெனரேஷனும் ஒன்னா சேர்ந்து ரசிச்சுது. 2000 அதே மாதிரி, 2010 அதே மாதிரி, 2020 அதே மாதிரி, இனிமேல் 2030 அதே மாதிரி தான். ஏன்னா மக்கள் அவரை ஹீரோவா அக்செப்ட் பண்றாங்க. யாரு ட்ரெண்டிங்ல ஹீரோயினா இருந்தாலும், அவங்க ஹீரோயினா நடிச்சாலோ, மகளா நடிச்சாலோ, இல்ல என்ன ரோல் இவரோட நடிச்சாலோ அக்செப்ட் பண்றாங்க. ரஜினி படத்துக்கு போறவர்கள் சொல்ற ஒரு விடயம், ரஜினி படத்துக்கு போறோம் அப்படின்றதான். ஒரு தயாரிப்பாளரே சொல்லியிருந்தாங்க, ரஜினி கிட்ட கேட்டு இருந்தா கண்டிப்பா ரஜினி சார் ஒரு 5 நிமிஷம் சீனுக்கு போயிடுவாரு, நல்ல மனிதரு. ஆனா ரஜினின்ற ஒருத்தர் ஒரு நிமிடம் கூட ஒரு படத்துல அது ரஜினி படமா மாறிடும். மக்கள் ரஜினி என்ற ஒருத்தருக்காக வருவாங்க. அப்ப 2 மணித்தால படத்துல ரஜினி ஒரு 5 நிமிஷம் வர, 2 நிமிஷம் வந்தாலே அது அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா போயிடும் அப்படின்னு. அப்ப நினைச்சு பாருங்க, பவர் ஆஃப் ரஜினிகாந்த். ரஜினிக்கு இருக்கிற மக்கள் சப்போர்ட் எப்படி இருக்கு. 2 மணித்தால படத்துல 2 நிமிஷம் தலைவர் கெஸ்டா வந்தா கூட ரஜினி படம் என்ற எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் வருவாங்க. அது ரஜினி 2 நிமிஷம் தான் வர்றாரு, அது மக்களுக்கு ஏமாற்றமா இருக்கும் அப்படின்றாங்க.
சரியா? அப்ப ரஜினி 2 நிமிஷம் கூட வந்தா கூட மக்கள் வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து தலைவரை இதயத்துல வச்சிருக்காங்க. இப்படியான சப்போர்ட் எல்லாம் ஒருத்தர் 50 வருடம் 40 வருடம் ஹீரோவா நடிக்கணும்னா நிஜத்துல ஹீரோவா இருந்தா தான் அது முடியும். பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து இப்ப வரைக்கும் பல பேர் படத்துல மட்டும்தான் ஹீரோவா இருக்காங்களே தவிர நிஜத்துல இல்ல. 2-3 கல்யாணம் பண்றது, பொண்டாட்டிய துரத்தி வர்றது, அப்பன் வேற வீட்டை இருப்பாங்க, அப்பா அம்மா வேற வீட்டை இருப்பாங்க, இவர் வேற வீட்டை இருப்பாரு. ஒரு நடிகை அவரோட வீட்டுக்கு கிட்ட போய் வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இல்ல அப்படின்னா இந்த நிறைய பாட்டிகள்ல போய் அவரோட பேர் வந்திருக்கும். இல்ல இந்த கூட நடிக்கிற ஹீரோயின்ஸோட கிசு வந்திருக்கும். இதெல்லாம் யாரும் இல்லாம இருக்காங்களோ அவங்கலாம் மக்கள் மனசுல வருடம் உச்சத்தில் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாலே ஒரே ஒரு ஆள் தாம்மா நான் பார்த்தது, சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களான். அதனாலதான் எந்த நடிகரும் ஹாலிவுட்காரங்களே பண்ணாத அளவுக்கு 74 வயது 73 வயதிலும் ஒருத்தர் ஹீரோவா நடிக்கிறாரு. 10 கிழமைக்கு அந்த படம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடுது, 200-300 நாட்கள் ஓடுது, 1000 கோடி 1500 கோடி 800 கோடி ரெக்கார்ட் வைக்குது. இதெல்லாத்தையும் தவிர்த்து ரஜினியோட படமா நாங்க வாங்குறோம் என்று போட்டி போட்டு வாங்குறதுக்கு ஒரு கூட்டம், தயாரிப்பாளர்கள், டைரக்டர், விநியோகத்தர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம். ஒரு 73 வயது நடிகர் ஹீரோவா நடிக்கிற படத்துக்கு உலகத்துல இப்படி ஒரு டிமாண்ட் ரஜினி படத்தை தவிர வேற எந்த நடிகருக்கும் இல்லை. அதற்கு காரணம் ரஜினி அவர்கள், தலைவர் அவர்கள் நிஜத்திலும் ஹீரோ, யாரோட வாழ்க்கையும் கெடுக்கல, எந்த பாவம் பண்ணல. அதனாலதான் அவருக்கு இதெல்லாம் அமைது. அவர் கூட யாரு ஜோடியா நடித்தாலும் மக்கள் அக்செப்ட் பண்றாங்க. ஒருத்தருடைய மனசு சுத்தமா இருந்தாலே அவங்களுடைய முகம் இளமையா இருக்கும், அவங்களுடைய கண்ணு அதை காட்டி கொடுக்கும். தலைவர் கண்ணை பாருங்க, உங்களுக்கு புரியும். அடுத்தது சிவாஜி படத்துல நடிக்கக்குள்ள தலைவருக்கு 57 வயசு தான், சரியா? சந்திரமுகியில நயன்தாரா ஜோடி. சோ அப்போ ரஜினி படத்துக்கு போறவர்கள் ரஜினி படம் தான் சொல்வார்கள். ஆனா இப்போ சரத்குமார் அவர்களுக்கு வந்து 2000 ஆண்டோடைய அவருடைய இது காலி முடிச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து செகண்ட் ஹீரோவா பண்ணாரு, வில்லனா பண்ணாரு, இப்ப கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்றாரு, அப்பா ரோல் பண்றாரு. தட் இஸ் த டிஃபரெண்ட் மக்களே. ரஜினி சாருக்கு அவரோட வயசு கூட அப்படின்றத இவர் மறைமுகமா மென்ஷன் பண்ணாலும் அவர் இப்பயும் உச்சத்துல இருக்காரு. அவர் ஹீரோ தான். பட் நீங்க ரஜினி படத்துக்கு போறேன்னா ரஜினி படத்துக்கு போறேன்னா மக்கள் சொல்லுவாங்க. பட் இப்போ சரத்குமார் அவர்கள் ஒரு படத்துல நடிச்சிருந்தா கூட வேற யாரோ தான் ஹீரோவா இருப்பாங்க. அப்ப மக்கள் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இன்னொரு புதுமுக நடிகரோட பேரை சொல்லி போட்டு இந்த படத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல படத்தோட பேரை சொல்லுவாங்க, இல்ல டைரக்டரோட பேரை சொல்லுவாங்க. இவர் சரத்குமார் படத்துக்கு போறோம்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் டிஃபரெண்ட். கழுகு ரஜினிகாந்த் சார் அவர்கள், மற்றது என்னன்னு உங்களுக்கே தெரியும். பட் இப்படியான பேச்சுக்கள் இப்ப நமக்கே இந்த நாலேஜ் இருக்கு, நமக்கே கழுகையும் காகத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியுது. அப்ப இவங்கெல்லாம் எப்படி இப்படி பப்ளிக்கா வந்து சொல்றாங்க அப்படின்னா, வன்மம், பொறாமை அது இருந்தா அறிவை மறைக்கும் பண்ணுவாங்க. அப்படிதான் இன்னும் தெரியல. ஆனா எனக்கு ஒரு கவலை என்ன அப்படின்னா, ராதிகா மேம் அவர்களே பல தடவை சொல்லியிருப்பாங்க, பினான்சியல் ரீதியா கஷ்டங்கள் வரைக்குள்ள எங்க வீட்டு போன் ரிங் பண்ணும், அதுல என்னமா என்ன பிரச்சனை அப்படின்னு ரஜினியோட வாய்ஸ் கேட்குமோ அப்படின்னு. அன்றிலிருந்து இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஜக்குபாய் படம் வந்து ரிலீஸ் ஆகும் முதல் வெளியில போச்சு, திருட்டு விசிடி அப்படின்னு. முதல் ஆளா போய் உதவி பண்ணது தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள். அந்த படத்தை வெளியிடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது ரஜினிகாந்த் சார் அவர்கள். ஆனா அந்த மனுஷனை பத்தி இப்படியும் வன்மத்தில் இருக்காங்களே அப்படின்னு நினைக்கக்குள்ள கவலையா இருக்குமா? சரிங்களா? என்ன உலகம் இது? இது வந்து நான் வெளிப்படையா நான் பேசியிருக்கேன் மக்களே, நீங்க உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. ஆனா இப்படிப்பட்ட உலகத்துல இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில ஒருத்தர் வைரமா இருக்கிறார்ல, அதனாலதான் அவர் சூப்பர் ஸ்டார் 50 வருஷம் இருக்காரு. சரிங்களா? நல்லவங்களுக்கு அழிவில்லை, அழிக்கவும் முடியாது. பொறாமப்படுறவங்களுக்கு எப்பயுமே காலம் மேல வச்சிருக்காது, வீழ்த்திடும். நேத்து வந்தவனுக்கு பின்னால நிற்க வைக்கும். ஆனா நல்லவங்களை எப்பயுமே லீடரா வச்சிருக்கும். அதற்கு உதாரணம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். ஓகே, அடுத்தது இந்த காலமே பதில் சொல்லிச்சு அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ ஒரு பெரிய வெப்சைட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க ஒரு தகவல். இந்த தமிழ் சினிமால அந்த ஒரு டெக்கார்ட்ஸ் அப்படின்வாங்க, ஒவ்வொரு டெக்கார்ட்ஸுக்கும் அதிகமா வசூல் செய்த நடிகரோட படங்கள் அப்படின்னு. 60s எம்ஜிஆர் சார் அவர்களுடைய அடிமைப்பெண், 70s சிவாஜி சார் அவர்களுடைய திரிசூலம், அங்காலதான் தலைவர் என்ட்ரி. 78 79 தலைவர் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நடிச்சாரு. அதுக்கப்புறம் லிஸ்ட பாருங்க. 80s ராஜாதி ராஜா அதிகமா வசூலித்தது. 90s படையப்பா அதிகமா வசூலித்தது. 2000 எந்திரன்
அதிகமாக வசூலித்தது. 2010ல் 2.0 அதிகமாக வசூலித்தது. இப்போ 2020லேருந்து 2024 இப்போ வரைக்கும் அதிகமாக வசூலித்தது ஜெயிலர். 70க்கு அப்புறம் தொடர்ந்து ரஜினிகாந்த் என்ற பெயர் தான் தமிழ் சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தி. சரத்குமார் அவர்களுக்கு இதே ஒரு பதிலா இருக்கும். நான் சொன்ன காலமே பதிலடி கொடுத்திருக்கு. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. முடிஞ்சா தலைவர் ஃபேன்ஸோட ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஒருத்தன் உச்சத்தில் வரணும்னா இந்த வன்மம், பொறாமை, ஈகோ இருந்தா முடியாதுமா, வரவே முடியாது. இதெல்லாம் இல்லாதபடியாத்தான் தலைவர் அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி நம்பர் 1 சூப்பர் ஸ்டாரா தலைவரா இருக்காரு. நன்றி.